ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நம்ம சேனல். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோ இல்லை. ஸோ நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், இந்த மாதிரி தவிச்சு இது வந்து ட்ரை பண்ணாதீங்க அப்படிங்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 to 7 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த ஒரு சின்ன இன்சிடென்ட். ஸோ நாங்கள் சென்னையில் வந்து ஒரு ஷூட்டுக்கு நாங்கள் ஒரு குரூப்பாக போயிருக்கோம். எங்களோட கார் என்னென்னா பொலிரோ. ஹைவேல பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து 2 காருக்கு இடையில் வந்து போட்டிகள் நடக்கும். ஒரு சிலர் வந்து தூக்கம் வராமல் இருக்கிறதுக்காக ஏதாட்டும் ஒரு கார் கூட கொஞ்சம் தூரம் அப்படியே போட்டி போடுவாங்க. ஒரு சிலர் வந்து ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக போடுவாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம உளுந்தூர்பேட்டை தாண்டின உடனே கொஞ்சம் டிராஃபிக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ வந்து ஒரு சைலோவுக்கும் பொலிரோவுக்கும் இடையில நடந்த ஒரு சின்ன போட்டியை தான் இப்போ நான் உங்களுக்கு இது பண்ணுறேன். இதில் பார்த்திங்கன்னா 2 பேருமே பக்கா டேலண்டான டிரைவர். எங்களோட டிரைவர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸ் பக்கா எக்ஸ்பீரியன்ஸ் தான். இதோ இந்த காருக்கு முன்னாடி போயிட்டுருக்குல, அந்த ஒயிட் காருக்கு முன்னாடி இன்னொரு ஒயிட் கார் போதில்ல, அதான் அந்த சைலோ. கிட்டத்தட்ட ஏற்கனவே ஒரு 10-20 கிலோமீட்டர் வந்து போட்டியில் முன்ன பின்ன தான் வந்துக்கிட்டு இருக்கோம். என்னென்னா பொலிரோட பிக்கப்போட சைலோ பிக்கப் வந்து பயங்கரமாக இருக்குது. பொலிரோவில் பார்த்தீங்கன்னா நல்லா லக்ஸரி சொகுசு வந்து பக்காவாக இருக்கும். ப்ளஸ் வந்து நீங்கள் லோடு எவ்வளோ இருந்தாலும் சரி, நீங்கள் கீழே இறங்கினாலும் சரி, பொலிரோ வந்து அடிச்சிக்கவே முடியாது. ஸோ எவ்வளோ தம்முனாலும் அதுக்கு இருக்கும், அசல்ட்டாக இருக்கும். ஐயோ பார்த்திங்கன்னா ரொம்ப ரிஸ்க்கு. இதில் எங்கள் மேலேயும் கொஞ்சம் தப்பு, கொஞ்சம் இல்லை நிறையவே தப்பு. அந்த ரெட்டு பிளிங் ஆகிட்டு இருக்குது. ஸோ அப்படி பிளிங் ஆகிட்டு இருக்கிற டைமில் வந்து பார்த்து பொறுமையாக ஏதாவது வண்டி வருதா அப்படிங்கிறத கவனித்து தான் போனோம். பட்டு போட்டின்னு வர்றப்போ வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், இது வந்து என்கரேஜ் பண்ணக்கூடிய விஷயம் இல்லை. என்னென்னா இந்த 2 டிரைவருமே பக்காவாக ட்ரைவ் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட், ஒரு ப்ரோ டிரைவர் லெவலுக்கு வர முடியுமானா கண்டிப்பாக வர முடியும். அதுக்கு என்னென்னா ஒன்லி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் போதும், ஈஸியாக வரலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொலிரோ வந்து கண்ணுக்கே தெரில, லாங்கில் போயிடுச்சு. பட் இந்த மாதிரி ஹைவேல போகிறப்போ வந்து நான் சொன்னேன்ல, உளுந்தூர்பேட்டை தானாலே கொஞ்சமாக டிராஃபிக் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஏதாட்டும் ஒரு இடத்துல லாக் ஆகாமல் வந்து கண்டிப்பாக போக முடியாது. அது வந்து நமக்கு பெரிய ப்ளஸ். பட் என்னென்னா அதே டைமில் நம்மளும் லாக் ஆகிட்டால் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் அந்த வண்டியை பிடிக்க முடியாது. ஸோ 2 போட்டிக்கு நடுவில் 3ஆவது ஒரு ஷிஃப்ட் வந்து உள்ளே வந்து நுழைஞ்சி தடுத்துக்கிட்டே இருக்காங்களே. கண்டிப்பாக அந்த கேப்பில் ஓவர்டேக் பண்ண முடியாது, கேப் இல்லை. இதோ ஃப்ரெண்டில் போயிட்டுருக்குல்ல, அந்த ஷிஃப்ட்டு தான் நம்மளுக்கு வழியே கொடுக்காம கிட்டத்தட்ட ஒரு 10-15 கிலோமீட்டர் வந்து ஓட்டிக்கிட்டே தான் இருக்காப்புல. சும்மா நாள் வழி விடாங்க. ஸோ இந்த மாதிரி டிரைவர் ஸ்கில் வந்து யாருக்கும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆம்புலன்ஸ் ஓட்டுறவங்க கண்டிப்பாக ஓட்டுவாங்க. அடுத்து வந்து இந்த பிஏபி எஸ்கார்ட் ஓட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி உள்ளவங்களும் ஓட்டுவாங்க. அதே நேரம் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர்ஸ் எல்லாமே கண்டிப்பாக அந்த மாதிரி ஓட்டுவாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ பார்த்திங்கன்னா நாங்கள் சொன்ன மாதிரியே அந்த சைலோ ஏதோ ஒரு இடத்துல லாக் ஆகிருக்கு. அதை வந்து நாங்கள் ஓவர்டேக் பண்ணியிருக்கோம். பட் அந்த ஓவர்டேக் பண்ணதை வந்து நான் எடுக்கலை. பாருங்களேன், அந்த மிரரில் பாருங்கள் எப்படி வராங்க. இந்த பொலிரோட டாப் ஸ்பீடு பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபுல்லாக ஆக்சிலேட்டர் பண்ணாங்க, மிதிச்சாங்க. ஸோ 136 வரைக்கும் தான் ஏறுது. அதுக்கு மேலே வந்து கார் ஏறிய மண்டுக்கு. அதுமாதிரி பிக்கப் வந்து சைலோ அளவுக்குலாம் இல்லை. ஆனால் சைலோ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 120-130 போனாலும் அது அசால்ட்டாக நம்மளை ஓவர்டேக் பண்ணுது. அவ்வளோ பிக்கப் இருக்குது சைலோவுக்கு. இது பார்த்திங்கன்னா ஒரு விடிகிற டைம் ஒரு 5:30க்கு மேலே வந்து ரேஸ் ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட அந்த போட்டி நடந்தது. பட்டு என்னென்னா 2 பேருமே நல்ல கண்ட்ரோலாக கார் ட்ரைவ் பண்ணதுனால எந்த அசம்பாவிதமும் நடக்கலை. ஸோ எந்தெந்த வண்டியில் நாங்களும் ஓவர்டேக் பண்ணுறோமோ பின்னாடி அதையே ஓவர்டேக் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. நம்மள வச்சா ஈஸியாக எஸ்கேப் ஆகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரெண்டில் வந்து வண்டியே இல்லை, ஃப்ரீயாக இருக்குது. கண்டிப்பாக சைலாக முன்னாடி போவோம். அதனோட பிக்கப் வந்து அப்படி சொன்னேன்னா எப்படி ஏறுது பாருங்களேன். இதோ நிஜமாகவே பொலிரோவும் சைலோ கம்பேர் பண்ணால் சைலோ வந்து சரியான பிக்கப்பில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிக்னல் அப்புறம் லாக் ஆகிற டைமில் என்ன பண்ண போகலாம். இப்போ இந்த 2 லைனில் வந்து எந்த லைன் ஃபஸ்ட்டு போதோ அந்த வண்டி முன்ன போயிடுவோம். ஸோ சொன்ன மாதிரி நாங்கள் நின்ன லைன் வந்து கொஞ்சம் ஃப்ரீயானதுனால நாங்கள் முன்ன போயிட்டோம். இப்போது அகைன் பின்னாடி வந்துகிட்டு இருக்குது சைலோ. சொல்லி முடிக்கிறவங்கள அசால்ட்டாக முன்ன போதுங்க.
இன்னொன்று எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த சைலோ கார் எங்களுக்கு இருந்துச்சுன்னா அவங்களால பிடிக்க முடியுமா அப்படின்னு தெரில. அவருமே நல்ல டிரைவர் தான், பட் எங்களோட கார் என்னென்னா பிக்கப் தான் மெயின் ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு டாப் ரெண்டும் தான். இந்த ரெண்டுமே அவங்கள்ட்ட வந்து ஜாஸ்தியாக இருக்குது சைலோ கிட்ட. இப்போ பார்த்தீங்கன்னா 120+ அசால்ட்டாக போயிட்டுருக்கு காரு. இந்த இடத்துல ஓவர்டேக் பண்ண விடுவாரா? ஸோ என்னென்ன மிரரில் பார்த்துட்டாரு, பார்த்த உடனே கூட கொஞ்சம் ஸ்பீடாக போக ஆரம்பிக்கிறாரு அவர். நாங்கள் குறைக்கல, அந்த கார் கூட கொஞ்சம் ஸ்பீடாக போகுது. அசால்ட்டாக கேப் எடுக்கிறாங்க. ஓ லாக்கு பா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இடத்துல லாக் ஆனால் தான் உண்டு அந்த காருக்கெல்லாம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா திரும்பி அவர் கண்டிப்பாக வந்துவார், அது மட்டும் நல்லா தெரியும். ஏன்னா உங்கள் காரோட பிக்கப் வந்து அந்த மாதிரி இருக்குது. அப்படியே பம்பர் டு பம்பர் வராருங்க பாருங்களேன். ரொம்ப க்ளோஸாக வந்து கட் பண்ணிட்டு அப்படியே பண்ண போடுறாரு. ஸோ இந்த மாதிரி ஓட்டுறப்போ வந்து இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கும் இல்லைங்களே. பட் என்னென்னா ஒரே ஒரு விஷயம், நீங்கள் பக்கா கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக சேஃபு. இல்லாட்டி வந்து எப்படி ஓட்டுவோமோ சொல்ல முடியாது. ஸோ நம்ம கார் வந்து ஃபுல் த்ராட்டரில் தான் போனாங்க, அதனால முடியல. நம்ம கார் வந்து எவ்வளோ ஆக்சிலேட்டர் மிதிக்க முடியுமோ மிதிக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல லாக் ஆவாங்களான்னு தெரில. ஐயோ இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்டில் உள்ள அந்த கார் வந்து ரொம்ப லெஃப்ட் ஏறிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தயவுசெய்து பயந்து வந்து யாரும் ட்ரைவ் பண்ணாதீங்க. அந்த கார் வந்து ரொம்ப ஒட்டி வந்தோடனே, Xylo ஒட்டி வந்தோடனே என்ன பண்ணிட்டாரு, அந்த லெஃப்டில் உள்ள கார் வந்து ரோட்டுக்கு அந்த பக்கம் நல்லா போயிட்டார். ஸோ அப்படி வந்து போகிறது வந்து தப்பு. ஸோ சென்னை உள்ளே வந்துட்டோம். இல்லைங்க கேப் கிடக்கல பார்த்தீங்கன்னா சிக்னல். ஸோ சிக்னலோட ரைட் சைடு எண்டில் அந்த கார் இருக்குது, லெஃப்ட் சைடு எண்டில் இந்த கார் நாங்கள் நிற்கிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா சிக்னல் போட்டால் ஃபஸ்ட்டு போகிறதா கண்டிப்பாக அந்த காராக தான் இருக்கும். சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா முன்னாடி போயிட்டாங்க, எங்கேயோ போயிட்டாங்க. ஸோ இவ்வளோ தூரம் போட்டி போட்டோம். ஆனால் இதுக்கு மேலே வந்து கண்டிப்பாக போட்டி போடுறது வந்து 100% சேஃப் இல்லை. இன்னொன்று என்னென்னா, ஹைவேனாலும் சரி ஒரு 4 வழிச்சாலை பார்த்தீங்கன்னா தயவுசெய்து 2 வீலர் வந்து ரைட் சைடு ஏறி ஓட்டாதீங்க தயவுசெய்து. எப்போவுமே ஒரே மாதிரி இருக்காது கண்டிப்பாக. நானுமே பார்த்தீங்கன்னா சென்னை டு தூத்துக்குடி நான் பைக்கில் 2-3 வாட்டி போயிட்டு வந்திருக்கேன். ரைட்டில் 1 கிலோமீட்டர் கூட நான் ரைட்டில் வந்து ஏறவே மாட்டேன், ஃபுல்லாகவே லெஃப்ட்டில் தான் போவேன். பார்த்திங்கன்னா ஒரு சின்ன போட்டியில் வந்து ஃப்ரெண்ட் ஆயாச்சு. ஆனாலும் பார்த்திங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் இந்த மாதிரி ப்ரோ டிரைவர் மாதிரி வரும். ஸோ காரு நான் வந்து நல்லா ஓட்ட பழகிட்டேன் அப்படின்னு உடனே வந்து தயவுசெய்து ட்ரை பண்ணாதீங்க, அது வந்து கண்டிப்பாக ரிஸ்க். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸ்டே பிளஸ்ட்.